அவங்களும் உடல் பருமலா இருந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. ஏன் என்னைய மட்டும் டாக்டர் உடல் எடை அதிகமா இருக்கு, நீங்க உடல் எடையை குறைச்சாதான் நீங்க கன்சீவ் ஆக முடியும், நீங்க உடல் எடை பருமலா இருக்கிறீங்களா இல்ல ஒபிசிட்டியா இருக்கிறீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு நிறைய தம்பதிகள் நம்மள்கிட்ட வரும்போது மன உளைச்சல்ல வரீங்க. என்னன்னா, நான் நிறைய மருத்துவரை பார்த்துட்டேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா உடல் எடையை குறைச்சிட்டு நம்மளை பாருங்க, அப்பதான் நீங்க கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு. பட் அதனால நீங்க மனம் தளரக்கூடாது. எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட ஹீமோகுளோபினோட லெவல் எப்படி இருக்குது, அட் த சேம் டைம் உங்களோட ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குது, மென்சஸ் இரெகுலரா இருக்குதா? ஏன்னா சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உடல் பருமனா இருக்கிறதுனால அவங்களோட மென்சஸ் இரெகுலர். இந்த இரெகுலர் என்ன காரணத்தினால வரும்னா, இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இந்த ப்ராப்ளம் எல்லாம் யாருக்கெல்லாம் மென்சஸ் மாதமா வரலையோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். சோ இதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு உடல் எடையில பருமலா ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு மாசம் மென்சஸ் வராதனால. சோ நம்ம என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் கன்சீவ் ஆகலாம். பட் இதுக்கு சில டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது நீங்க எந்த உயரத்துல இருக்கிறீங்களோ, அதாவது உங்களோட ஹைட், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் தாய்மை அடையலாம். இதுக்கான என்ன மாதிரி உணவு வகைகள் நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் யூடியூப் போங்க, நிறைய சாப்பாடு உணவுகள் நம்ம செஞ்சிருக்கிறோம். இல்ல மேற்கொண்டு எங்களுக்கு உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளை தாராளமாக அப்பாயின்மெண்ட் எடுத்து சந்திங்க. நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக ஆலோசகர் டாக்டர் சத்யவதி அழகிசாமி. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.